சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்திய இருவர் சிக்கினர். ஆந்திராவில் இருந்து சென்னை வந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 8 கிலோ கஞ்சா கடத்திய ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுகன், தனுஷ் ஆகிய இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுவாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார். சிறுவாக்கம் ஜங்ஷன் அருகே தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள், ஐடி ஊழியர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திலீப் சுதர்சன் என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து சுமார் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஏற்கனவே அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ததாக இளைஞர்கள் 2 பேர் சிக்கிய நிலையில் மேலும் ஒருவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் வியாபாரிகளின் கேந்திரமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 6 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதில் 2 பெண்கள் உள்பட 3 பேர் பிடிபட்டனர். சின்னக்குயிலி அருகே சோதனை மேற்கொண்டதில் ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த முபீனா, வால்பாறை பகுதியைச் சேர்ந்த சந்திரா ஜோதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் பிடிபட்டு 6 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை அச்சப்பட வைத்துள்ளது. சென்னை ஓட்டேரி பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி விற்பனை செய்த பெண் சிக்கினார். ஓட்டேரி பகுதியில் விற்பனைக்காக 10 மது பாட்டில்கள் மற்றும் 200 கிராம் மாவாவை பதுக்கி வைத்திருந்த காட்டு ரோஜா என்ற 65 வயது பெண் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.